நியூஸ் சொன்ன சகனி பட நடிகை எனது கல்யாணமாகிய 2 குழந்தை இருக்க நடிகருக்கும் சாய் பல்லவிக்கும் தொடர்பு இருக்கா? ஸ்கூலுக்கு போக அடம் பிடிச்ச பேர் என்ன? ஸ்கூலுக்கு போட்டுக்கிட்டு போயிருக்காரு தாத்தா. நடிகை வனிதா விஜயகுமாரோட மகன் விஜய் ஸ்ரீஹரி ஹீரோவா நடிக்கும் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அண்ட் டைட்டில் வெளியானதும் அதை பார்த்த வனிதா விஜயகுமார் எமோஷனலாக இன்ஸ்டாவில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் பற்றி முழுமையாக இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். சகுனி திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான் பிரணீதா. இவங்க சூர்யாவுடன் இணைந்து மாசி என்ற மாசிலாமன் என்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. தமிழில் ஒரு சில திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. 2017ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் நடிப்பதிலிருந்து விலகியிருந்த நடிகை பிரணீதா 2021ஆம் ஆண்டு நிதின் ராஜின் வரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2022ஆம் ஆண்டு ஒரு அழகிய பெண் குழந்தை பிறந்தது. இந்த நிலையில் நடிகை பிரணீதா தான் 2வது முறையாக பிரெக்னன்சி இருப்பதாக சோசியல் மீடியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்த ரசிகர்கள் பலரும் பிரணீதாவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்க, மலர் டீச்சராக தமிழ் ரசிகர்கள் மனதையும் கொள்ளை கொண்டவர் தான் நடிகை சாய் பல்லவி. தமிழை தாண்டி மலையாளம், தெலுங்கு என பல மொழி படங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு தனிப்பட்ட ரசிகர்கள் பட்டெல்லாம் இருக்காங்க. இந்த நிலையில் நடிகை சாய் பல்லவி பற்றி ஒரு வதந்தி ஒன்று இப்போ சோசியல் மீடியாவில் வயலாகிறது. இதை பார்த்த சாய் பல்லவி ரசிகர்கள் பலருக்கும் அதிர்ச்சியாக இருக்காங்க. அதாவது நடிகை சாய் பல்லவிக்கும் திருமணமாகி விவாகரத்தாகி 2 குழந்தை இருக்க ஒரு நடிகருக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. இதை பார்த்தது சாய் பல்லவி ரசிகர்கள் ஆதாரமே இல்லாமல் ஒரு பெண்ணை பற்றி இப்படியெல்லாம் பேசலாமா அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சியாக போயிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வருவது நடிகர் ரஜினிகாந்த். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. தற்சமயம் படப்பிடிப்பு இல்லாத நல்ல ஓய்வில் இருக்காரு ரஜினிகாந்த். இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் பேரன் நேற்று ஸ்கூல் போக அடம் பிடிச்சிருக்காரு. உடனே ரஜினிகாந்த் அவர்களை தன்னுடைய பேரனை சமாதானப்படுத்தி அவருடைய காரில் அவரே ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. அப்போ ஸ்கூலில் இருந்த மற்ற மாணவர்கள் ரஜினிகாந்தை பார்த்து மிகவும் அதிர்ச்சியாக போயிருக்காங்க. இந்த ஒரு சம்பவத்தை ரஜினிகாந்தின் இளைய மகள் சௌந்தர்யா ஃபோட்டோ எடுத்து தன்னுடைய இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. நடிகர் ரஜினிகாந்தின் இளைய மகள் சௌந்தர்யா தன்னுடைய அப்பாவோடைய ஃபோட்டோவை ஷேர் பண்ணி திரையிலையும் சரி நிஜத்திலையும் சரி எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை சரியாக செய்வீங்க அப்பா அப்படின்னு ஹேஷ்டாக் விட்டு பதிவிட்டிருக்காங்க. இந்த ஒரு ஃபோட்டோ தான் இப்போ சோசியல் மீடியாவில் விளையுறது. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகை வனிதா விஜயகுமார் ஆகாஷனுடைய பையன் தான் விஜய் ஸ்ரீஹரி. இவர் தற்சமயம் பிரபு சாலமன் இயக்கத்தில் மாமோ திரைப்படத்தில் ஹீரோவா அறிமுகமாயிருக்காரு. கும்கி திரைப்படத்தில் எப்படி யானை ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் இருந்துச்சோ அதே மாதிரி தற்சமயம் மாமோ திரைப்படத்தில் சிங்கம் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் இருக்குது. இந்த திரைப்படத்திற்கான ஷூட்டிங் தொடங்கிட்டாங்களா? இந்த திரைப்படம் தாய்லாந்தில் ஷூட்டிங் நடக்கதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த திரைப்படத்துக்கான போஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் வெளியானது. அதை பார்த்தா வனிதா எமோஷனலாகி தன்னுடைய இன்ஸ்டாவில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அதில் தன்னுடைய மகன் விஜய் ஸ்ரீஹரி அப்படின்னு சொல்லுறது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. மீடியாவும் பொதுமக்களும் ரசிகர்கள் பலருக்கும் என்னுடைய பையனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் அப்படின்னும், விஜய் ஸ்ரீஹரி அவர்களை ஹீரோவா அறிமுகமாக்கின இயக்குனர் பிரபு சாலமன் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கு பல உதவிகளை செஞ்ச ரஜினிகாந்த் அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. அதோட தன்னுடைய மகன் விஜய் ஸ்ரீஹரிக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த பதிவை பார்த்ததும் ரசிகர்கள் பலரும் வனிதாவுக்கு வந்த நிலைமை வேற யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு ரொம்பவே கவலைப்பட்டிருக்காங்க. இந்த உலகத்தில் எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் அன்பே காட்டும் ஒரே உயிர் என்றால் அது அம்மா மட்டும்தான் அப்படின்னு உங்களை எந்த அளவுக்கு அந்த பையன் வெறுக்கிறாரோ ஒரு நாள் கண்டிப்பாக உங்களோட தாய்ப்பாசம் அந்த பையனுக்கு புரியும் அப்படின்னு வனிதாவுக்கு பலரும் வாழ்த்துக்கள் சொல்லி வராங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் ஸ்ரீஹரி அவர்களை தன்னுடைய இன்ஸ்டாவில் ஒரு போஸ்டர் போட்டிருந்தாரு. அந்த போஸ்டை பார்த்ததும் ரசிகர் ஒருத்தர் நீங்கள் வனிதாவோட பையன் தானே கேட்டதுக்கு விஜய் ஸ்ரீஹரி அவர்களை நான் வனிதாவோட பையன் கிடையாது ஆகாஷோட பையன் என பதில் சொல்லியிருந்தாரு. அதுலேருந்தே பலரும் ஸ்ரீஹரி அவர்களுக்கு வனிதா மேலே எவ்வளோ கோவம் இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் ஸ்ரீஹரி அவர்கள் வனிதாட்ட பேசலனாலும் வனிதா தன்னுடைய பையனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறத பார்த்து ரசிகர்கள் வனிதாவை பாராட்டிட்டு வராங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெட் ஆப்பில் 2 பாயிண்ட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.